ஹலோ கைஸ், நான் மைன்கிராஃப்டில் சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கேவ் இருந்துச்சு. பார்த்தா அது வெளியிலேருந்து க்ரீப்பர் இருந்தாங்க கைஸ். க்ரீப்பர் வந்தோடனேயுமே ஏதோ தப்பாக இருக்குன்னு நான் போகாமல் சரி என்னதான் இருக்குது இந்த கேவ்லன்னு சொல்லிட்டு போகலான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி உள்ளே போயிட்டேன் கைஸ். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது கோல், காப்பர், அயன்ட்டு நிறையா ஊர் கிடச்சிருந்துச்சு. அப்போ தான் திடீர்னு இந்த ஸ்கெலிட்டன் வந்தாங்க கைஸ். இந்த ஸ்கெலிட்டன் வந்து செமையாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்கிட்ட ஒரே ஒரு ஷீல்டு தான் இருந்துச்சு. அதே மாதிரி என்கிட்ட சாப்பிட்றதுக்கு பொருள்ன்றதுனால என்னால் ரீஜென்ரேட்டும் பண்ண முடியல கைஸ். இந்த ஸ்கெலிட்டன் அடி நடிச்சு நான் 3 ஹார்ட்டுக்கு கொண்டு வந்துட்டான் கடைசியில். அதுக்கப்புறம் என்னை எப்படியோ காப்பரை சொடச்சு அடித்து முடிச்சிட்டேன் கைஸ். இந்த கேவில் வந்து நிறைய லூட்டு கிடச்சிருந்துச்சி. அதனால் இன்னும் 3 ஹார்ட் இருந்தாலும் நம்மளால் வெளியில் முடிஞ்சளவுக்கு தெரிஞ்சளவுக்கு கோர்ஸ் எல்லாம் மைண்ட் பண்ணிட்டு போயிடலான்ட்டு அப்படியே இந்த இடத்துல கீழே இறங்கினாங்க கைஸ். இறங்கி மெதுவாக டார்ச் வச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இன்னொரு ஸ்கெலிட்டன் வந்துட்டான். சரி நம்மகிட்ட தான் ஷீல்டு இருக்குல்ல, ஷீல்டு எடுக்கவே வேண்டாம், மெதுவாக போய் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஜாம்பி எங்கேருந்து வந்தான்னு தெரில கைஸ். தெரியாமல் ஜாம்பி வந்து என்னை அடித்து கொண்டுட்டான் கைஸ். சரி செத்துட்டோம், வில்லேஜில் தான் இருப்போம், நம்ம ரிட்டர்ன் வந்து கேவுக்குள்ளே போய் எடுத்துடலான்னு பார்த்தா பெட்டு உடஞ்சி நான் எப்படியோ ஸ்பான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். இந்த பாட்டில் நான் எப்படி திருப்பி நான் அந்த வில்லேஜ் கண்டுபிடிக்க போகிறேன், அப்புறம் வந்து என் ரூட்டெல்லாம் என்னால் திருப்பி எடுக்க முடியுமா முடியலையான்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோவில் போய் பாருங்கள். ஓகே பாய் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் சந்திப்போம்.